இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி எப்படின்னு சொல்ல போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சிம்பிளான மெத்தட் தான். மைக்ரோவேவில் தான் இதை பண்ணியிருக்கேன். மக் கேக்காக பண்ணியிருக்கேன். இதை ஒரு மினி கேக்காகவும் நம்ம பண்ணலாம். அதை நான் எப்படி அளவெல்லாம் போடுறதுன்னு மறுபடியும் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பார்ட் இருக்குது. செர்ரி சாஸ், அந்த க்ரீம் அண்ட் கேக் பேட்டர் பண்ணுறது. செர்ரி சாஸ் செய்கிறதுக்கு பாட்டிலில் இந்த செர்ரி ஃப்ரூட் கிடைக்கும், அது கூட வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது அதில் இருக்க அந்த வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு செர்ரி எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் ஆகிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுவும் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வந்து கலக்கி அதோடு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சாஸ் மாதிரி சூப்பராக வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐசிங் செய்கிறதுக்கு 1/2 கப் விப்பிங் க்ரீம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் சுகர். எப்போ ஐசிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஐஸ் க்யூப் மேலே வச்சுட்டு அந்த பவுலை வச்சுட்டு அந்த க்ரீமை வந்து விப் பண்ணுங்கள். விப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவுலையும் விஸ்கையும் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம அதை விப் பண்ணிடலாம். இப்போ விப் பண்ண அந்த க்ரீம் வந்து நல்லா திக்காயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து அந்த திக்கான விப்டு க்ரீம் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமேலு சுகர், பவுடர்ட் சுகர் வந்து இதுக்கு ஆட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் 1/2 கப்புக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் வரைக்கும் விப் பண்ணுங்கள், போதும். இப்போ இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடுத்தது கேக் பேட்டர் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளெயின் ஃப்ளவர் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு கோகோ பவுடர், இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இது 3 தான். 3ஐயும் போட்டு நல்லா வந்து அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா இதை சலிச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இது கொஞ்சமாக போடுறதுனால தேவையில்லை. இன்னொரு பவுலில் வெஜிடபிள் ஆயில் அண்டு மில்க், 1 எக், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு இந்த ஹேண்ட் விஸ்கில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் தான், பவுடர் கூட தேவையில்லை. சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், தேவையில்லைன்னா. அதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 2 பார்ட்டாக வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஸ்க்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மக்கில் வந்து போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைட்டுக்கும் ஈவனாக இருக்கும். இப்போ உள்ளே வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கேன், அது ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கலாம். ஈவனாக இருக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு மக் இருந்தது. பட் அப்படி இல்லை, இந்த சைஸ் இல்லைன்னா 2 சின்ன மக்லையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மக்கில் போட்டுட்டு நான் மைக்ரோவேவ் ஹையில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த என்னோடய மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ், வேணும்னா சில மைக்ரோவேவ்க்கு ஒரு 10 ஆர் 5 செகண்ட்ஸு கூட குறைச்சலாம் இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், லைட்டாக தெரியும், மேலே வரைக்கும் பஃப்னு வந்திருக்கு. இப்போ 2 மினிட்ஸ் கரெக்டாக முடிஞ்சப்புறம் எடுத்தேன், இந்த லெவலுக்கு வந்து வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி இப்படியே ப்ளெயின் கேக்காகவும் செஞ்சு கூட சாப்பிட்லாம். இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம கமுத்திடலாம். பட்டர் ஷீட்டு வைக்கலைனாலும் நம்மளுக்கு ரொம்ப ஒன்றும் ஒட்டாமையே தான் வரும். வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மக் கேக்கில் வந்து இந்த மாதிரி ஈவனாக வராமல் இருக்கும். பட் மோஸ்ட்லி கரெக்டாக தான் வரும். அதை வந்து நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இப்படி லெவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பீஸ் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 ஈக்குவல் டிஸ்க் மாதிரி கட் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரே சைஸுக்கு ஹைட்டுக்கு வரும். இல்லாட்டி ஒரு சைடு ஹைட்டு ஒரு சைடு ஷார்ட் அந்த மாதிரி இருக்கும்.
பாருங்க அந்த டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியுது இந்த கேக் எவ்வளோ ப்ராப்பராக வந்து குக் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த 3 பீசஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த செர்ரி சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமேல நம்ம ரெடி பண்ண அந்த விப்டு க்ரீமை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு, அப்படி பேக் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு ஸ்பூன்லேயே ஸ்கூப் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து இது டார்க் சாக்லேட்டு. இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் பீலர் தோல் சீவுறது இருக்குல்ல, அதில் தான் நான் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஒரு செர்ரியை வச்சுட்டு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேலு இப்படி ஒரு பாக்ஸ் கிடைச்சா கவர் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஓவர் நைட்டு வச்சுட்டு தான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.